ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ஸ்ரீமத் பகவத்கீதையிலே 12வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். பக்தி யோகம். பக்தியை பற்றி முதல்ல கேள்வி வந்தது, உயர்ந்தது எது, நிர்குண பிரம்மமா சகுண பிரம்மமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஏவம் சததயுக்தாயே பக்தாஸ்துவாம் பரியுபாசத்தே ஏச்சாப்பியக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோகவித்தமாகா அப்படின்னு. நிர்குண பிரம்மத்தை பின்பற்றுபவர்கள் உயர்ந்தவர்களா, சகுண பிரம்மத்தை பின்பற்றுபவர்கள் உயர்ந்தவர்களா? முதல் அத்தியாயத்தில், இதுக்கு முன்னாடி அத்தியாயத்தில் விஸ்வரூப தரிசனம் கிடைச்சது. அந்த விஸ்வரூப தரிசனத்தை உபாசனை செய்பவர்கள் உயர்ந்தவர்களா, அந்த பக்தர்கள் உயர்ந்தவர்களா, அல்லது நிர்குணமான பிரம்மத்தை வழிபடுபவர்கள் உபாசனைகள் செய்பவர்கள் அவர்கள் உயர்ந்தவர்களான்னு கேள்வி. பதில் சொல்லியிருக்கார் கிருஷ்ணர். அந்த சகுண பிரம்மத்தை உபாசனை செய்பவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நிர்குண பிரம்மத்தை உபாசனை செய்பவர்கள் உயர்ந்தவர்கள் இல்லையா அப்படின்னு கேட்டாக்கே அதுவும் சொல்கிறார் அந்த இடத்துல. ஏத்து அக்ஷரம் அனிர்தேஷ்யம் அவ்யக்தம் பரியுபாசத்தே சர்வத்ரகம் அச்சிந்தியம் ச கூட்டஸ்தம் அச்சலம் த்ருவம் சந்நியமேந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தயா தே பிராப்னுவந்தி மாமேவ. அந்த நிர்குணமான பிரம்மத்தை யார் உபாசனைகள் செய்கிறார்களோ, நிர்குண பிரம்மத்தில் நிஷ்டையுடையவர்களாக யார் இருக்கிறார்களோ, தே பிராப்னுவந்தி மாமேவ, அவர்கள் என்னையே அடைகிறார்கள் அப்படின்னு சொல்றார். அப்படின்னாக்க அந்த நிர்குண பிரம்மத்தின் வழியாகவும் அந்த இறைவனை அடைய முடியும், சகுண பிரம்மத்தின் வழியாகவும் அடைய முடியும். அப்போ ஒரு லட்சியத்தை அடைவதற்கு 2 வழிகள் இருக்கின்றன, தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஒரு கேள்வி இருந்தது, இப்போ இது உயர்ந்ததா அது உயர்ந்ததா அப்படின்னு. ஒரு உதாரணத்துக்கு வேதாந்தம் படிக்கும்போது இந்த உதாரணம் சொல்லுவார்கள். சீடன் குருவை கேட்கிறான். எல்லாரும் அவர்களெல்லாம் அந்த பில்கிரிமேஜ், அந்த ஒவ்வொரு யாத்திரை போய்கொண்டிருக்கிறார்கள். முதல்ல காசிக்கு போனார்கள், காசியிலிருந்து கங்கையிலே குளித்தார்கள். அதன் பிறகு பிருந்தாவனத்திற்கு போனார்கள், யமுனை இருந்தது, யமுனை ஆற்றிலே விளையாடினார்கள். அப்போது சீடனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, கங்கை உயர்ந்ததா அல்லது யமுனை உயர்ந்ததா அப்படின்னு. எல்லாமே அந்த இறைவனுடைய தீர்த்தங்கள். அது அப்படி இருக்கும்போது அதில் உயர்ந்தது தாழ்ந்தது கிடையாது. ஆனால் சீடனுடைய மனசிலே இது போன்ற ஒரு எண்ணம் வந்தது. குரு சொன்னார், யமுனை தான் உயர்ந்தது அப்படின்னு. உடனே சீடன் கேட்டா, அப்போ கங்கை உயர்ந்தது இல்லையா அப்படின்னு. அவர் சொன்னாராம், குரு, கங்கை அது ஆறே இல்லைப்பா, அது பிரம்மவாரின்னு பேர். அது உயர்ந்தது, அது ஆறே கிடையாது, பிரம்மமே அது அப்படின்னார்.
அதுபோன்று இங்கே சகுண பிரம்மம் உயர்ந்ததா நிர்குண பிரம்மம் உயர்ந்ததா அப்படின்னாக்கே சகுண பிரம்மம் உயர்ந்தது, நிர்குண பிரம்மம் நானே தான் அப்படின்னு சொல்லிட்டார். நிர்குண பிரம்மத்தை பின்பற்றுபவர்கள் ஞானிகள். ஞானிகளுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசமே கிடையாது. உதாரா சர்வையே வைத்தே ஞானீத்து ஆத்மைவ தே மதம் அப்படின்னு சொல்றார். 4 விதமான பக்தர்கள் என்னை வழிபடுகிறார்கள். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாகா சுக்ரித்தினோர்ஜுனா. அர்ஜுனனை பார்த்து கூப்பிட்டு சொல்றார், 4 விதமான மனிதர்கள் என்னை வழிபடுகிறார்கள். அவர்கள் 4 பேருமே நல்லவர்கள், நல்ல சம்ஸ்காரங்கள் உடையவர்கள். சுக்ரித்தினகா அப்படிங்கிறார். புண்ணியம் செய்தவர்கள். புண்ணியம் செய்யாட்டா இறைவனை வழிபடவே முடியாது. அவர்கள் யாரு 4 பேர் அப்படின்னாக்கா ஆர்த்தோ ஜிக்யாசுகு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப அப்படிங்கிற. இந்த உலகத்தின் துன்பங்களிலே அடிபட்டு கொண்டிருப்பவன் ஆர்த்தன்னு பேர். எப்படியாவது இந்த உலகத்திலிருந்து தப்பிக்கணும், இந்த உலகியல் விஷயங்களிலிருந்து தப்பிக்கணும். அவனுக்கு அது எந்த விதமான துன்பங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். காரியாலயத்திலே அலுவலகத்திலே துன்பமாக இருக்கலாம், வீட்டிலே துன்பமாக இருக்கலாம், அல்லது காலேஜிலே படிக்கிற இடத்துல துன்பமாக இருக்கலாம். இப்படி எந்த ஒரு விதத்திலே துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு பார்ப்பார்கள். அவர்கள் ஆர்த்தர்கள் பேர். அவர்களும் இறைவனை வேண்டுகிறார்கள். இறைவன் எப்படிப்பட்டவன் என்று தெரிந்து கொள்வதற்காக இச்சையுடையவர்களாக இருந்து கொண்டு இறைவனை அடைய வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் என்று யோசித்து கொண்டு அவரை அடையணும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருப்பவர்கள் இறைவனை வேண்டுகிறார்கள். ஜிக்யாசுன்னு பேர். அவர்களும் பக்தர்கள். இந்த உலகத்திலே சம்பாதிக்க வேண்டும், பொருள் ஈட்ட வேண்டும் என்று இறைவனை வேண்டுபவர்கள் அர்த்தார்த்தின்னு பேர். அவர்களும் இறைவனை வேண்டுகிறார்கள். இதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கார், எதையுமே வேண்டாதவர். இறைவனை இறைவனுக்காகவே மதிப்பவர், பக்தி செலுத்துபவர், ஞானின்னு பெயர். அவருக்கு எதுவுமே தேவையில்லை. அவருக்கும் இறைவனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவர் தன்னையே அந்த இறைவனாக, அந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு ஞானத்திலே நிலை பெற்றவராக, நான் அது பிரம்மமாகவே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஞானத்தில் நிலை பெற்றவராக இருக்கிறார். அவர் ஞானி. அப்படிப்பட்ட ஞானிக்கும் இறைவனுக்கும் வித்தியாசமே இல்லைன்னு கிருஷ்ணரே சொல்றார். ஞானித்து ஆத்மைவ மே மதம் அப்படின்னு. அப்போ அந்த உயர்ந்த நிலை இருக்கிறதே நிர்குண பிரம்ம நிலை. இந்த 12வது அத்தியாயத்தில் முதல்ல இருக்கிறது அந்த இறைவனுடன் ஒன்றிய நிலை. அதுக்கு அடுத்த நிலை ஒரு படி கீழே வந்தது இந்த விஸ்வரூப தரிசனம். அந்த விஸ்வரூப தரிசனத்தை, சகுண பிரம்மத்தை உபாசனைகள் செய்கின்ற நிலை. அந்த நிலையை அடைய முடியாவிட்டால் என்ன செய்யறதுன்னு கேட்டதுக்கு அதற்கு கீழே இன்னொரு நிலையை சொல்றார். விஸ்வரூப தரிசனம்னா எல்லா இடங்களிலும் இறைவனை பார்க்கிறது. எல்லா இடங்களிலும் இறைவனை பார்க்க முடியாவிட்டால் ஒரு இஷ்ட தெய்வத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு ஆலம்பனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை உபாசனைகள் செய்யுங்கள். அதை உபாசனை செய்து அதில் பயிற்சி பெற்று முடிந்த பிறகு மேலே செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு இறைவனை, ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு உபாசனை செய்யக்கூடிய ஒரு நிலை அடுத்த நிலை. அதுவும் முடியலன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு உடனே அதுக்கு கீழே இன்னொரு ஸ்டெப் கொடுக்கிறார். இறைவனுக்காக எல்லா செயல்களையும், இறைவனுடைய செயல்களை மட்டும் செய்யுங்கள் அப்படின்னு. இறைவனுடைய செயல்கள் என்ன அப்படின்னா விஹித கர்மங்களை மட்டும் செய்தல், அவருக்காக செய்யக்கூடிய செயல்களை மட்டும் செய்தல் அப்படிங்கிற அந்த நிலை. அதுதான் இந்த அபியாசேபி அசமர்த்தகாசி மத்கர்ம பரமோபவ அப்படின்னு சொன்னார். அதுவும் முடியலன்னு என்ன அர்த்தம், என்ன பண்ணுறது அப்படின்னாக்க உங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறீர்களோ செய்யுங்கள். ஆனால் பலனை மனதினால் இறைவனிடம் சமர்ப்பணம் செய்து விடுங்கள். கார்த்தாலையும் சாயங்காலம் எழுந்து எல்லா விஷயங்களையும், எல்லா செயல்களையும் செய்து முடித்து விட்டு அன்று இரவு போகும்போது, இறைவா, கார்த்தாலில் இருந்து இதுவரையில் நான் என்னென்னலாம் செய்தேனோ அது எல்லாம் உனக்கே சமர்ப்பணம் செய்கிறேன். நாராயணாயேதி சமர்ப்பயாமி காயேன வாச்சா மனசேந்திரியர்வா
சொல்கிறோம் இல்லையா? புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் யத் யத் கரோமி தத்தத் சர்வம் நாராயணாய சமர்ப்பயாமி. முடிஞ்சு போச்சு. நாராயணனுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணி விடுகிறேன் அப்படின்னு சொல்லி மனசினால எல்லாவற்றையும் இறைவனுக்காக சமர்ப்பணம் செய்கிறது. அதுதான் இந்த கடைசி அந்த படிக்கட்டிலே கடைசி படிக்கட்டு. நமக்கெல்லாம் முதல் படிக்கட்டு, அதில் தான் ஏறி மெதுவாக போகணும். அந்த மேல் படி இருந்தது அந்த நிர்குண பிரம்மத்திலே ஒன்று இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலையை அடைவதற்கு இதெல்லாம் ஒரு சாதனங்கள். அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு அப்புறமும் அந்த இறைவனுடன் ஒன்றுகின்ற நிலை இருக்கிறது. அந்த நிர்குண பிரம்மத்திலே ஒன்றுகின்ற நிலை அது உயர்ந்த நிலை. அந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு சாதனங்களாக இருக்கக்கூடியவை ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படின்னு 3 சாதனங்களை சொல்லியிருக்கு வேதாந்தம். அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அந்த நிலை, நான் அதுவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு, அந்த யார் சொல்கிறாரோ அந்த சாதகரும் ஜீவனும் அந்த பரமாத்மாவிற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. நான் அதுவாக இருக்கிறேன். என்னெல்லாம் வித்தியாசம் இருக்க முடியுமோ அந்த வித்தியாசங்கள் எல்லாம் போய்விட்டன. என்னெல்லாம் வித்தியாசம் இருக்க முடியும்? அந்த ஜீவனாக இருப்பவனுக்கு அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்க முடியாது. பரமாத்மா எல்லாவற்றையும் அறிந்தவர், சர்வஜன் அப்படின்னு பெயர். ஜீவன் எப்படி சர்வஜனாக இருக்க முடியும்? எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்க முடியாதே. அப்போ ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பரமாத்மாவிற்கு எல்லா விதமான சக்திகளும் இருக்கின்றன, ஜீவனுக்கு எல்லா விதமான சக்திகளும் இல்லையே. சர்வசக்திமானாக பரமாத்மா இருக்கிறார், இவன் அல்பசக்திமானாக இருக்கிறான். இப்படியெல்லாம் பலவிதமான அந்த பரமாத்மா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். நான் இந்த இடத்துல என்ன உட்கார்ந்துருக்கேன், எல்லா இடத்துலையும் நான் இல்லையே. அப்போ இப்படியெல்லாம் பலவிதமான சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்களை எல்லாம் நீக்குவதற்காக ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் இதெல்லாம் வேணும். சந்தேகம் போன பிறகுதான் நமக்கு அந்த இது வேதங்கள் வேதாந்தங்கள் சொல்கின்ற அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு இதில் முதல்ல நம்பிக்கையே வரும். இல்லாவிட்டால் சந்தேகம்தான் வந்துட்டுருக்கும். சந்தேகத்தை எப்படி போக்குறது? முதல்ல அதை தெரிந்து கொள்ள வேண்டும், ஸ்ரவணம் செய்ய வேண்டும். அதை அப்புறம் அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேள்வி கேட்டு கேட்டு அதை மனதில் திரும்ப திரும்ப வாங்கி கொண்டு சந்தேகத்தை நீக்கி கொண்டிருக்க வேண்டும். மனனம்னு பெயர். சந்தேகங்கள்லாம் போன பிறகு தன்னை அந்த பிரம்மத்துடன், பரபிரம்மத்துடன், பரமாத்மாவுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பெயர் நிதித்தியாசனம்னு பெயர். இப்போ இந்த 3 சாதனங்களும் பகவத்கீதையிலே இந்த 12வது ஸ்லோகத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. ஸ்ரவணம் என்பதை அபியாசம்ங்கிற சப்தம் குறிக்கிறது. இந்த 12வது ஸ்லோகத்திலே ஸ்ரேயோஹி ஞானம் அபியாசாத் ஞானாத் தியானம் விசிஷ்யதே அப்படின்னு சொல்கிற இந்த ஸ்லோகம் முதல் அடி மட்டும் நான் சொல்கிறேன். இப்போது முதல் அடியே இந்த ஸ்ரவண, மனன, நிதித்தியாசனங்கள் இது 3ஐயும் சொல்கிறது. ஸ்ரவணம் அப்படின்னா வெறுமனை கேட்டுக்கொள்ளுதல். ஸ்ரவணத்திற்கு அடுத்த நிலையாக இருக்கக்கூடியது மனனம். மனனம் அப்படின்னா கேட்டுக்கொண்டு அதை விவேகத்துடன் அலசி ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீக்கிக் கொள்வதற்கு பெயர் மனனம்னு பெயர். அப்படி அந்த சந்தேகங்கள்லாம் போன பிறகு அதை தன்னுடையதாக தானாக அந்த ஜீவன் பிரம்மமாக இருப்பதாக தியானம் செய்வதற்கு பெயர் நிதித்தியாசனம்னு பெயர். அப்போ ஸ்ரவணத்தை விட மனனம் பெருசு, மனனத்தை விட நிதித்தியாசனம் பெருசுன்னு தெரியுது. இந்த ஸ்ரவணத்தை விட மனனம் பெருசு, மனசனத்தை விட நிதித்தியாசனம் பெருசுங்கிறத இந்த முதல் அடி சொல்லி கொடுக்கிறது. ஸ்ரேயோஹி ஞானம் அபியாசாத் ஞானாத் தியானம் விசிஷ்யதே அப்படிங்கிற ஒரு முதல் அடி இதை சொல்லி கொடுக்கிறது.
என்ன சொல்கிறது அப்படின்னா ஸ்ரேயோஹி, ஸ்ரேயா அப்படின்னா பெருசு, புகழ் வாய்ந்தது அப்படின்னு அர்த்தம். இது புகழ் வாய்ந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. எது புகழ் வாய்ந்தது அப்படின்னா ஞானம் அப்படிங்கிறது. ஞானம் என்பது மிகவும் புகழ் வாய்ந்தது, பெரியது, பிரசஸ்யதரம் அப்படின்னு எழுதுறார். ஸ்ரேயோகி ஞானம் அப்படின்னு. ஞானம்னாக்க எப்படி நான் வந்து மனனம், ஞானம்ங்கிற பதம் வந்து மனனத்தை குறிக்கிறது. அந்த மனனம் அப்படிங்கிறத வந்து ஆச்சாரியர் மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் சொல்கிறார், சப்த யுக்திபியாம் ஆத்மநிச்சயா அப்படிங்கிற. ஞானம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா சப்த யுக்திபியாம் ஆத்மநிச்சயா. மனனத்துக்கு ஞானம்னு பெயரிங்க. சப்தம் அப்படின்னா வேதம், வேதாந்தம் இதெல்லாம் சொல்வது அதற்கு பெயர் சப்தம் அப்படின்னு பேர். சப்த பிரமாணம் அப்படின்னா வேத பிரமாணம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல சப்தம்ங்கிறது வந்து அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு வாக்கியம் வேத வாக்கியத்தை குறிக்கிறது, வேதாந்த வாக்கியத்தை குறிக்கிறது. அந்த வேதாந்த வாக்கியம் ஒரு ஜீவனை பரமாத்மான்னு சொல்லிடுது இல்லையா, அதன் மூலமாக ஏற்படுகின்ற ஞானம் இருக்கே, அதுதான் இந்த இடத்துல ஞானம். ஸ்ரவணம் மனனத்தினால் ஏற்படுகின்ற ஞானம். யுக்திபியாம்னு போட்டிருக்கிற. யுக்தி அப்படின்னாக்க மனதிலே யோசித்து யோசித்து அதனுடைய லாஜிக், அதை வந்து எப்படி பொருந்துகிறது, எப்படி வந்து ஆத்மா ஜீவாத்மா பரமாத்மாவாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அந்த சந்தேகங்களை போக்கிக் கொள்வதற்கு பெயர் யுக்தின்னு பெயர். இந்த சிரவணத்தினாலும் மனனத்தினாலும் ஆத்மா இருக்கிறது, அது பரமாத்மாவுடன் ஒன்றானது அப்படிங்கிற ஒரு ஞானம் வருதே, அதுதான் இந்த இடத்துல ஞானம். அது உயர்ந்தது. அப்படிப்பட்ட ஞானம் இருக்கிறதே, இது பரோட்ச ஞானம். இது படிப்பதனாலும் கேட்பதனாலும் வந்த ஒரு ஞானம். இது யுக்திபூர்வமாக இருக்கக்கூடிய ஞானம். இது இப்படிப்பட்ட யுக்திபூர்வமாக இருக்கக்கூடிய ஞானம் யுக்தி இல்லாமல் வெறும் சிரவணத்தினால் வரக்கூடிய ஞானத்தை விட உயர்ந்ததுன்னு அடுத்த ஒரு லைன் சொல்றது. ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத் அப்படிங்கிறார். அபியாசாத் அப்படின்னாக்க வெறும் கேள்வியினால் ஏற்படுகின்ற ஞானத்தை விட அப்படின்னு அர்த்தம். அவிவேக பூர்வகாத் அபியாசாத் அப்படிங்கிறார். இன்னும் யுக்தியினால் அவன் தீர்மானம் பண்ணவில்லை. உபனிஷத் சொன்னதை மட்டும் கேட்டிருக்கிறான், அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னதை கேட்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு அந்த சந்தேகமும் வரல, எப்படி வந்து இது ஜீவாத்மா பரமாத்மாவாக இருக்க முடியும்னு சந்தேகமும் வரல. அதுக்கு உண்டான கேள்விகளும் எழலை, கேள்விக்கு பதிலும் கிடைக்கல. அந்த நிலை வெறும் ஞானம் மட்டும், வெறும் கேள்வி ஞானம் மட்டும் இருக்கு பாருங்க. ஞானார்த்த ஸ்ரவண அபியாசாத் அப்படின்னு எழுதுறார். வெறும் ஸ்ரவணத்தை அபியாசம் பண்ணுறதை விட, வேதாந்தங்களை வெறுமனே படிப்பதை விட, படித்து அதை யுக்திபூர்வமாக அறிந்து கொள்வது உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சொல்றார், ஞானாத் தியானம் விசிஷ்யத்தே அப்படின்னு. ஞானம்னு நம்ம முன்னாடியே சொன்னோம், ஸ்ரவண மனனம் இருப்பதுக்கு பேர் ஞானம்னு பெயர். தியானம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நிதித்தியாசனத்தை சொல்றாரு. இங்கே தஸ்மாதபி ஞானாத் ஞானபூர்வகம் தியானம் விசிஷ்யத்தே. தியானம் உயர்ந்தது. வெறும் ஸ்ரவண மனனத்துடன் நின்று விடாமல், வெறும் புரிந்து கொள்வதோடு நின்று விடாமல், தன்னை அந்த பரமாத்மாவோட ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் ஐக்கியப்படுத்தி கொள்வது, அதுக்கு பேர் நிதித்தியாசனம், தியானம் என்று பெயர். அந்த தியானம் என்பது மிகவும் உயர்ந்தது. நிதித்தியாசன சஞ்ஞம் அப்படின்னு மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் சொல்கிறார். அதிசயித்தம் பவதி. ஏன் அப்படின்னாக்கே, இதுதான் வந்து ஒருவனுக்கு அந்த நிர்குண பிரம்ம ஞானத்தை ஏற்படுத்துகிறது. அவன் அந்த பரமாத்மாவுடன் ஒன்றாக ஆகப் போகிறான். அதுதான் ரியலைசேஷன்னு பெயர், சாட்சாத்காரம்னு பெயர்.
நிதித்தியாசனத்தோட பலன் என்ன அப்படின்னா சாட்சாத்காரம். சாட்சாத்கார அவ்யவஹித ஹேத்துத்வாத். நடுப்புற எதுவுமே கிடையாது, ஸ்டேஜ் கிடையாது. நிதித்தியாசனம் முடிஞ்சதுன்னா அவன் அந்த பிரம்மத்துடன் ஒன்றிணைந்து விட்டான் அப்படின்னு அர்த்தமாச்சு. அந்த இடத்துல எந்த ஒரு இடைவெளியும் கிடையாது. சாட்சாத்கார அவ்யவஹித அப்படிங்கிற வியவஹிதம் அப்படின்னா இடைவெளி இருப்பது அப்படின்னு அர்த்தம். அந்த இடைவெளி இல்லாமல் காரணமாக ஆகிறது சாட்சாத்காரம் அந்த மோட்சத்திற்கு. அதனாலே அந்த தியானம்ங்கிறது மிக 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 உயர்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த நிர்குண பிரம்மத்தை பற்றி சொல்லிட்டார். இதெல்லாம் சாதாரணமாக இந்த 5 படிக்கட்டு சொன்னோம் இல்லையா, அதில் வரக்கூடியவர்கள் ஜனங்கள், அது உள்ளே வந்தவர்களுக்காக சொல்லப்பட்டது. யாருக்கு அந்த மேல் இருக்கிறதுலையே உயர்ந்ததான இந்த நிர்குண பிரம்மத்திலே வருபவர்கள் உயர்ந்தவர்கள், அதுலேயும் இந்த ஸ்ரவணத்தை தாண்டி, மன்னத்தை தாண்டி, நிதித்தியாசனத்தை தாண்டி, நிதித்தியாசனம் தான் இருக்கிறதுலையே மிகப்பெரியது. அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறது மனனம், அதுக்கு கீழே இருக்கிறது ஸ்ரவணம். இதெல்லாம் அந்த நிர்குண பிரம்மத்தோட மேல் தட்டிலேயே இருக்குது. அதுக்கு கீழே வர்றது இந்த விஸ்வரூப தியானம். அதுக்கு கீழே வரக்கூடியது ஒரு இஷ்ட தெய்வத்தை வைத்து கொண்டு செய்யக்கூடிய தியானம். அதுக்கு கீழே வரக்கூடியது இறைவனுக்காக, இறைவனுடைய செயல்களை மட்டுமே செய்யக்கூடியது. அதற்கும் கீழே வரக்கூடியது செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் செய்து இறைவனிடம் இரவிலே கடைசியிலே முடித்த பிறகு அர்ப்பணமாக மனதிலே சொல்லி பிரார்த்தனை செய்வது கடைசி தட்டு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த படிக்கட்டுகளிலே ஒரு படிக்கட்டில், கடைசி படிக்கட்டில் வந்துட்டாலே போதும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேலே போயிடலாம். கடைசி வரலும் போக முடியும். கடைசி படிக்கட்டில் வந்துட்டாலே போதும், மேல் படி வரலும் போயிடலாம். ஏன்னா அவன் அந்த படிக்கட்டில் பயணம் செய்ய ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தமாச்சு. ஆனால் அதுவே பெரிய துர்லபம், கிடைக்காது. அதுக்கு வர்றதே ரொம்ப 1000ல் யாரோ ஒருத்தர் வருகிறான். மனுஷியானாம் சகஸ்ரேஷு கஷ்யத் யததி சித்தையே அப்படின்னு சொன்ன மாதிரி 1000லே யாரோ ஒருவன் அந்த படிக்கட்டில் நின்னாலே ஒரு பெரிய விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த இடத்துக்கே அந்த ஆத்மாவை அறியணுங்கிற ஒரு எண்ணத்திலேயே இல்லாமல் இருப்பவர்கள் எத்தனையோ கோடி பேர். அவர்களை எப்படியாவது இழுக்கணுமே, எப்படியாவது அவர்களை கொண்டு இந்த இடத்துல இந்த படிக்கட்டில் கொண்டு வச்சிடணுமே. அப்போ அவர்களுக்கு முதல் படி, அந்த கீழ்ப்படி இருக்க அந்த எல்லா செயல்களையும் பரமாத்மாவின் திருவடிகளிலே அர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறானோ இல்லையோ, அந்த படியில் கொண்டு நிறுத்தணும். அப்போ அந்த படி உயர்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அந்த படியை புகழ்ந்து சொல்லணும். இந்த படி இருக்கே, கடைசி படி இருக்கே, அது ரொம்ப உயர்ந்தது, அதில் நின்றுட்டா போதும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். யார் அந்த அந்த கடைசி படிக்கே வராமல் இருக்கிறார்கள்? அஞ்ஞானிகள். அது தெரிஞ்சு போயிடுத்து இறைவன் தான் அப்படின்னு தெரிஞ்செடுத்தோன்னா முதல்ல அந்த கடைசி படிக்கு வந்துடுவான், கர்மஃபல தியாகத்துக்கு வந்துடுவான். அதுக்கப்புறம் கர்மங்கள் இறைவனுடைய செயல்கள் மட்டும் செய்வான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு இறைவனை மனதிலே வைத்துக்கொண்டு இஷ்ட தெய்வத்தை வழிபடுவான். அப்புறம் விஸ்வரூப தரிசனம் கிடைக்கும். அப்புறமா அவனுடைய அப்படியே படிப்படியாக மேலே போயிடலாம். அப்போ அந்த முதல் படி வர்றதுக்கு அவனுக்கு தெரியலை, வர தெரியல. ஏன்னா வர தெரியாமல், அதுதான் அவனுக்கு இன்னும் அந்த ஞானம் வரவில்லை. அதுதான் உண்மைங்கிற ஒரு ஞானம் வரலை. அதனால அதை உயர்த்தி சொல்லி எல்லோருக்கும் அதில் ஒரு பெரிய ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, இப்போ இந்த ஒரு இடம் பெரிய இடம், அப்படி காசி தான் உயர்ந்தது அப்படின்னு சொன்னாக்க எல்லோரும் காசிக்கு போகிறார்கள் இல்லையா? அதுபோல் இதுதான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி எல்லோரையும் அங்கு இழுக்க வேண்டும். அதற்காக அடுத்த இந்த ஸ்லோகத்தின் 2வது அடி வர்றது, இறைவனை தியானம் செய்து நிதித்தியாசனம் செய்து இறைவனுடன் ஒன்றாக ஆவதையும் விட பெரிய விஷயம் என்னென்னா, எல்லாரும் அந்த கடைசி படியில் ஏறிக்கொள்வது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறார். தியானாத் கர்மஃபலத்தியாகா அப்படிங்கிறார். அது கர்மபல தியாகம்னு இருக்கே, கர்மபலங்களை இறைவனிடம் சமர்ப்பித்து வேண்டிக் கொள்வதுன்னு இருக்கே, அது உயர்ந்தது அப்படிங்கிறது. தியானாத் கர்மஃபல தியாகா ஸ்ரேயா அப்படின்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல. ஆனால் ஸ்லோகத்தில் தியானாத் கர்மஃபல தியாகா ஸ்ரேயான்னு தான் இருக்குது.
தியானத்தை விட அந்த கர்மஃபல தியாகம் சிறந்தது அப்படின்னு. தியானம்ங்கிறது வந்து கடைசி படி, அதாவது மேல் படி. கர்மஃபல தியாகம்ங்கிறது கீழ்ப்படி. அப்போ கீழ்ப்படி எப்படி மேலப்படியை விட பெருசாக இருக்க முடியும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதை எப்படி கிருஷ்ணர் வந்து இது பெருசுன்னு சொல்லிட்டார் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய அர்த்தம். அதை பிடித்து கொள்ள செய்ய வேண்டும் எல்லாரையும். அதனால அதை வந்து ஒரு புகழ்ந்து சொல்றது. இதுக்கு பேர் ஸ்துதின்னு பேர். ஒரு சிறுவன் இருக்கிறான் வகுப்பிலே, அவனை வந்து புகழ்ந்து சொல்லினாக்க அவனுக்கு வந்து படிப்பதிலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இவன் கணக்கிலே புலி அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்க உண்மையிலே அவன் புலி கிடையாது. ஆனால் அவன் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கணக்கு பாடத்திலே அவன் வந்து நன்றாக திறமையானவன் அப்படின்னு ஒரு பொருள் இல்லையா? அதுபோல இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறார். இந்த கடைசிப்படி தான் உயர்ந்தது அப்படின்னு ஆனந்தகிரி ஆச்சாரியர் எழுதுறார். அதுக்கு அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறார். இந்த தியானம்னு இருக்கே, நிதித்தியாசனம்னு பெருசாக எதை செய்தால் இறைவனுடன் ஒன்றி விடுகிறார்களோ அந்த நிதித்தியாசனம், அதை அடைவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்யணும். எத்தனையோ வருஷங்களில் எத்தனையோ பிறவிகள் கூட ஆகலாம். அந்த தியானம் செய்வது வந்து அவ்வளவு கடினமானது. அந்த கடினமான ஒரு தியானத்திலே மனதில் பற்று இருந்து அதை பிடித்து கொண்டு தினம் 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 தியானத்திலே ஈடுபட்டு விடாமல் ஈடுபட்டு நித்தியமாகவும் பண்ணணும், அன்போடு பண்ணணும், விடாமல் செய்யணும். அப்படி செய்தால்தான் அவனுக்கு வந்து அந்த உண்மையான பிரம்மத்தின் சாட்சா்காரம் கிடைக்கிறது, வஸ்து சாட்சா்காரம் கிடைக்கிறது. அதனால தான் அவனுக்கு இந்த சம்சாரம்ங்கிறது அதுக்கப்புறம் தான் போகும். தீர்க்கேண காலேன ஆதர நைரந்தர்ய அனுஷ்டிதாத் அப்படிங்கிறார். ஆதரவக அப்படின்னாக்க ரொம்ப அன்போடு பண்ணணும். எது பண்ணணும்? தியானம் செய்ய வேண்டும். நைரந்தர்ய அனுஷ்டிதாத் அப்படிங்கிறார். நிரந்தரமாக இடைவெளி விட்டு விடாமல், ஒரு நாள் பண்ணிட்டு இன்னும் 10 நாள் பண்ணாமல் இருந்தால் முடியாது. தினம் 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 தியானம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது வஸ்து சாட்சா்காரம் ஏற்படுகிறது, பிரம்ம சாட்சா்காரம் ஏற்படுகிறது. அதன் மூலமாக வஸ்து சாட்சா்காரத்வாரா சம்சார துக்க உபசமாக, சம்சார துக்கம்ங்கிறது வந்து அழிகிறது. அப்படிப்பட்ட தியானத்தை விட கர்மஃபல தியாகம் விசிஷ்டா உயர்ந்ததுன்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. ததாவிதாத் தியானாத் தியாகஸ்ய விசிஷ்டத்வோக்தேஹே ததீய ஸ்துதிஹி அத்ர இஷ்டா. இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, இந்த ஆன்மீக வழியிலே வராதவர்களை இழுப்பதற்காக ஒரு ஸ்துதியாக வைக்கப்பட்டிருக்கிறது இது அப்படின்னு தெரியுது. ஏன் அப்படின்னாக்க, இப்போ இந்த மற்ற படிக்கட்டுகள்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு ஒரு படிக்கட்டு, அதில் முடியவில்லை என்றால் அடுத்த படி, அது முடியலன்னா இன்னொரு படி, இப்படியாக அதில் முடியாதவர்களுக்காக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சுட்டே, தகுதியை குறைச்சுட்டே வந்துருக்கு. அப்போ வந்து எல்லா தகுதிகளும் இருக்கக்கூடியவன், அதன் மூலமாக உயர்ந்த நிலையை அடையக்கூடியவனுடைய அது உயர்ந்ததா இல்லையா? எந்த ஒரு தகுதியுமே இல்லாமல் முதலாக அந்த இறைவனை நோக்கி வருகிறானே அது உயர்ந்ததான்னு அவர் கேட்கிறாருங்க. சம்பன்னானி பிராப்தானி சாதனானி, சாதனங்கள் எல்லா விதமான தகுதிகளையும் உடையவனாக இருந்து கொண்டு, அக்ஷரோபாசனாதீனி, அக்ஷரம் என்று சொல்லப்பட்ட அந்த பிரம்மத்தை, நிர்குண பிரம்மத்தை உபாசனைகள் செய்யக்கூடியவன், அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவன்தான் உயர்ந்தவன் மற்றவர்களை விட. அதை அனுஷ்டான அசக்தௌ, அதை பண்ண அசக்திகி அப்படின்னு, சக்திகின்னா சாமர்த்தியம்னு அர்த்தம். சாமர்த்தியம் இல்லாதவர்கள், அதில் அதை அடைவதற்கு அந்த மனோதிடமோ தகுதியோ இல்லாதவர்கள், உத்தரோத்தரஸ்ய அனுஷ்டேயத்வேன, அவர்களுக்காக திரும்ப திரும்ப பல படிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி பல படிகள், கொஞ்சம் கொஞ்சமாக சின்னப்படி இன்னும் சின்னப்படி அப்படி உத்தரோத்தரம், இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதுன்னு அப்படி பல படிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உபதேசாத்து தியாகேச்ச உபதேச
பரியவசானாத் இத்தியர்த்தா. கடைசியாக அது எங்கே போய் முடிகிறது அப்படின்னா, அந்த படிக்கட்டுகள்லாம் எங்கே போய் முடிகிறது அப்படின்னா கர்மஃபல தியாகத்தில் போய் முடிகிறது. அப்போது கர்மஃபல தியாகம்ன்றது கடைசி படின்னு தெரிகிறது. அப்போ கடைசி படியை போய் உயர்ந்த படி அப்படின்னு சொல்கிறதுனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஒரு ஸ்துதிக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்கிறார் இங்கே. இப்படியாக கடைசியாக மேற்படியாக இருந்தது என்ன அப்படின்னா அந்த தியானம்ங்கிற படி. அதுதான் இருக்கிறதுலையே ஸ்ரேஷ்டமானது அப்படின்னு தெரியுது. ததேவம் சர்வ சாதன சிரேஷ்டம் தியானம். அது இருக்கக்கூடியது மிகப்பெரிய படி அந்த தியானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது அந்த தியானம் உயர்ந்தது. அதுக்கப்புறம் இந்த கர்மஃபல தியாகம் மற்றவர்களை இழுப்பதற்காக இருந்திருக்கிறது. அந்த கர்மஃபலத்தை தியாகத்தை செய்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, கர்மஃபலத்தை தியாகம் செய்ய செய்ய செய்யவே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் ஒவ்வொரு படியாக மேலே ஞானத்தை அடைவதற்கு ஒரு தகுதியை வளர்த்து கொண்டு கடைசியிலே ஞானத்தை பெற்று அவர்கள் சாந்தியை அடைகிறார்கள். தியானாத் கர்மஃபல தியாகா தியாகாத் சாந்தி அனந்தரம். அவர்கள் அந்த சாந்தியை பெறுகிறார்கள், அமைதியை பெறுகிறார்கள். மனம் சம்சாரத்தில் ஈடுபடாமல் பிரம்மத்தில் லயித்து விடுகிறது. அது உடனே கிடைச்சிடுறது அப்படிங்கிற. அனந்தரம் அப்படின்னா இந்த கடைசி படியில் ஏறின உடனேயே கிடைச்சிடுறது அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு ஸ்துதியாக இந்த இடத்துல இருக்கு. இப்படியாக இந்த படிக்கட்டுகள் எல்லாவற்றையும் சொல்கிறார். அதுக்கப்புறம் ஸ்ரவண மன்னன நிதித்தியாசனங்களை சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடித்த உடனே அதுக்கப்புறம் அடுத்த இதில் சொல்கிறார், இந்த ஞானியுடைய குணங்களை பற்றி சொல்லப்படுறதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 7 ஸ்லோகங்களிலே ஞானியுடைய குணங்களை பற்றி சொல்ல போகிறார். ஞானியோட குணங்களை பற்றி ஏன் சொல்லணும் அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே இந்த 2வது அத்தியாயத்தில் கூட ஸ்திதப்பிரக்ய லக்ஷணம் அப்படின்றது அந்த இடத்துலையும் சரி, அந்த இடத்துலையும் ஞானிகளுடைய குணங்களை பற்றி தான் சொன்னார். பிரஜகாதி யதா காமான் சர்வான் மனோகதான் அப்படின்னு வரும். இப்படியாக எல்லா ஞானியுடைய குணங்களை பற்றி எல்லாம் சொன்னார். அதே போல் 14வது அத்தியாயத்திலையும் 3 குணங்களையும் கடந்த நிலையை பற்றி, குணாதீதனுடைய நிலையை பற்றி அந்த இடத்துல சொல்லியிருக்கார். அதுவும் ஞானியோட நிலை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 12வது அத்தியாயத்திலையும் ஞானியோடைய நிலையை பற்றி சொல்கிறார். எல்லா இடத்துலையும் இதை சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, அவர் எப்படி இருக்காருன்னு ஞானியோட நிலை அவருக்கு இயல்பாக இருக்குது. அவருடைய நிலை, அவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த ஞானிக்கு எந்த ஒரு விதமான இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு மனசில் எதுவும் நினச்சிக்கிறது இல்லை. இப்படி நான் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் நினைத்து கொண்டு பிரயத்தனம் பண்ணி முயற்சி செய்து அப்படி நடந்துக்கிறது இல்லை. இயல்பாகவே ஞானிக்கு எல்லாம் வந்துடுறது. ஞானி பொய் சொல்வதில்லை, திருடுவதில்லை, அஹிம்சையை கடைபிடிப்பவர், இதெல்லாம் இருக்குது. அப்படின்னு எடுத்தோம் அவர் முயற்சி செய்து அஹிம்சையை கடைபிடிப்பதில்லை, முயற்சி செய்வது பொய் சொல்லாமல் திருடாமல் இருப்பதில்லை. அதெல்லாம் அவருக்கு நேச்சுரலாக இயல்பாக வந்து விட்டன. அவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிந்து கொண்டால் மற்றவர்களும் அவரை போன்று இருப்பதற்காக முதலில் முயற்சி செய்வார்கள். அப்படி முயற்சி செய்வதற்காக மற்றவர்களுக்காக அந்த ஞானியுடைய நிலையை இந்த இடத்துல எல்லாத்துலேயும் சொல்லுகிறார்கள். அஞ்ஞானிகளுக்கு உபதேசமாக ஆகிறது. அஞ்ஞானிகள் எதை பின்பற்ற வேண்டும், அந்த பேத ஞானம் உள்ளவர்கள் எதை பின்பற்ற வேண்டுமோ அது ஞானிகளுக்கு இயல்பாக ஆகிவிட்டது. அதனால அந்த அதனால அந்த ஞானியுடைய நிலையை இவர் பார்த்து இவர்கள் பின்பற்ற வேண்டும். அதற்காக இந்த இடத்துல சொல்ல போறார். அத்வேஷ்டா சர்வபூதானாம் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு 7 ஸ்லோகத்தில் சொல்றார். ஞானியோட நிலை என்ன அப்படின்னா, அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹா கருணையேவச்ச நிர்மமோ நிரஹங்காரஹா சமதுக்க சுகக்ஷமி சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருடநிச்சய மையர்ப்பித்த மனோபுத்தி யோ மத்பக்தா சமே பிரியா. இவன் தான் என்னுடைய பக்தன், மத்பக்தா அப்படிங்கிறார். இவன் என்னுடைய பக்தன்.
சமே பிரியகா, அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படிங்கிற ஞானியை பற்றி சொல்றார். எந்த ஞானி அந்த அபேதத்தை பார்க்கிறானோ, அந்த ஞானி அபேத ஞானியாக யார் இருக்கிறானோ, இந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானம் பெற்றவன், தன்னை பரமாத்மாவுடன் ஐக்கியப்படுத்தி கொண்ட அந்த ஞானி, அவனை பார்த்து கிருஷ்ணர் சொல்றார், ச மே பிரியகா, அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ஸ்லோகத்திலையும் அந்த சமே பிரியகா சமே பிரியகா சமே பிரியகான்னு வரப்போகிறது 7 ஸ்லோகத்தில். அவன் மிகவும் உயர்ந்தவன், அவன் என்னுடைய என்னை போன்றவன் அப்படின்னு சொல்ல போகிறார். அத்வேஷ்டா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இங்கே. அத்வேஷ்டா அப்படின்னா துவேஷ்டா, த்விஷ் அப்படிங்கிற தாத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எதிரி அப்படின்னு அர்த்தம். எல்லா வெறுப்பினால் எதிரியாக பாவித்தல், அதுக்கு பேர் த்விஷ் அப்படிங்கிற தாத்து. அத்வேஷ்டா அப்படின்னாக்க யாரையும் எதிரியாக நினைக்காதவன் அப்படின்னு அர்த்தம். யாரையும் வெறுக்காதவன். ஞானி யாரையும் வெறுக்க மாட்டானா. ஞானி நண்பனை சாதாரணமாக யாரும் வெறுப்பதில்லை. எனக்கு இந்த நண்பன் இருக்கிறார், இவர் எனக்கு நல்லது செய்ய போகிறார், நண்பன்னா நல்லது செய்யணும் இல்லையா, அதனால நண்பனை யாரும் வெறுக்க மாட்டார்கள். எதிரியாக இருந்தா ஞானி எதிரிகளையும் வெறுக்க மாட்டான், எல்லோரையும் சமமாக நடத்துவான். அதனால தான் சொல்லியிருக்க அத்வேஷ்டா சர்வபூதானாம் அப்படின்னு. அத்வேஷ்டான்னு சொன்ன உடனேயே சர்வபூதானாம்னு சொல்லிட்டார். எல்லோரையும் யாரையும் வெறுக்காதவன் ஞானி. நத்வேஷ்டா ஆத்மனோ துக்கஹேத்தும் அப்பி, தனக்கு துக்கத்தை கொடுப்பவனாக இருந்தாலும் கூட, தனக்கு நன்மை செய்யாமல் தீமை செய்பவனாக இருந்தாலும் கூட அவனை ஞானி வெறுப்பதில்லை. ந கிஞ்சித் துவேஷ்டி, அவன் வெறுப்பதில்லை. சர்வபூதானி, யாரையும் எந்த உயிரினங்களையும் அவன் வெறுப்பதில்லை. ஏன் அப்படின்னாக்க ஞானி தன்னை விட வேறாக எதையும் பார்ப்பதில்லை. ஞானி அவனுக்கு எப்படி அபேதம் இருக்கு அப்படின்னா, அவன் தன்னை பரமாத்மாவுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கான். அந்த பரமாத்மா தானே எல்லா இடத்துலையும் இருக்கு. இங்கே என்ன பரமாத்மா இருக்கோ அதுதானே எல்லா இடத்துலையும் இருக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆத்மா தானே எல்லா இடத்துலையும் இருக்கு. அதனால தான் சொல்கிறார் இங்கே ஆத்மத்வேன பஷ்யதி அப்படின்னு. சர்வபூதானி ஆத்மத்வேன பஷ்யதி, இருப்பவர்கள் எல்லோரையும் தன்னை போன்று பார்க்கிறான். தன்னை போன்று பார்க்கிறான் அப்படிங்கும்போது எப்படி அந்த இடத்துல வெறுப்புன்னு வர முடியும்? உதாரணம் சொல்கிறது, சாப்பிடும்போது சில நேரங்களில் நாமே நம்முடைய நாக்கை கடித்துக் கொள்கிறோம். கடி வாங்கினது நம்மளுடைய நாக்கு, கடித்தது நம்மளுடைய பல்லு. பல்லு நாக்கை கடிச்செடுத்தோன்னு பல்ல போய் பிடுங்க முடியுமா என்ன? அதுபோல, ஏன்னா ரெண்டும் நம்முடைய நாமே அப்படின்னு நமக்கு தெரியுது. ரெண்டும் நாமேவாக இருப்பதனால் நாம் அந்த பல்லுக்கு எந்த தண்டனையும் கொடுப்பதில்லை. அதுபோன்று எப்போது எல்லாம் நான், எல்லாம் ஆத்மா அப்படின்னு எப்போது தெரிகிறதோ, அப்போ யாரை பார்க்க முடியும், யாரை வெறுக்க முடியும்? அதுதான் இந்த இடத்துல அத்வேஷ்டா, ஞானியுடைய இயல்பான நிலை இது. அத்வேஷ்டா சர்வபூதானாம், எல்லோரையும் நண்பனாக பார்ப்பவர் ஞானி. மைத்ரஹா அப்படின்னு சொல்லி, எதிரிங்கிறதே கிடையாது. மித்ரபாவகா மைத்ரஹா அப்படின்னாக்க மித்ரபாவகா மைத்ரி, மித்ரதையா வர்த்ததே இதி மைத்ரஹா, எல்லோரையும் நண்பனாக பார்ப்பவர். கருணையே வச்ச, எல்லோரிடமும் ஒரு தயை, விடாத எப்போதும் தயையுடன் இருப்பவர். துக்கஹேத்துஷு துக்கிதேஷு தயா அப்படிங்கிறார். கருணா கிருபா துக்கிதேஷு தயா தத்வான் கருணா, எல்லாவற்றிற்கும் தனக்கு துக்கத்தை கொடுப்பவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மீது ஒரு தயை கொண்டவன் ஞானி. குருதேவர் ஒரு கதை சொல்றார். ஒரு துறவி இருந்தாராம், கங்கையில் குளிச்சுட்டு இருந்தாராம். குளிக்கும்போது அந்த தண்ணியிலே ஒரு தேள் அடித்து கொண்டு வந்ததான் எங்கேருந்தோ துடித்து கொண்டிருந்தது. தண்ணியில் எப்படி இருக்க முடியும்? அதால் ஆஹா, ஒரு உயிரினம் கஷ்டப்படுறதே அப்படின்னு பார்த்து அதை தன்னுடைய கையிலே ஏந்தி கரையில் விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கையில் எடுக்கிறார். தேள் என்ன பண்ணும்? அது கொட்டும்,
அதுதான் அதோடைய நேச்சர், அதோடைய இயல்பு, வேறு வழி கிடையாது. அது கொட்டுறது, கொட்டிட்டு அது கையிலேருந்து தப்பிச்சு கீழே விழுந்துடுறது, திரும்ப அவர் எடுக்கிறார், திரும்ப கொட்டுறது, இதுதான் நடந்துட்டுருக்கு. யாரோ ஒருத்தர் கேட்டாராம், ஆஹா அதுதான் கொட்டுறதே இவ்வளோ தூரம், எதுக்காக அதை போய் எடுக்கிறீங்க அப்படின்னு. கொட்டுவது அதனுடைய இயல்பு. துன்பத்தில் இருப்பவர்களை காப்பது எனது இயல்பு. இறக்கப் போகின்ற நேரத்தில் கூட அது தன்னுடைய இயல்பை விடாமல் நிற்கிறது. நான் அந்த பரமாத்மாவுடன் ஒன்றியவன், இறப்பே இல்லாதவன் என்பதை அறிந்தவன், நித்தியமானவன், மாறாதவன் என்பதை புரிந்து கொண்டவன், நான் ஏன் என்னுடைய இயல்பை துறப்பேன் அப்படின்னு கேட்டாராம். அதுதான் உண்மையான கருணையே வச்ச அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டவன் தான் சர்வபூத அபயப்பிரதா அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். எல்லாருக்கும் அந்த அபயத்தை கொடுக்கிறார். சந்நியாசீத்யர்த்தா, சந்நியாசிக்கு அர்த்தமே இதுதான், சர்வபூத அபயப்பிரதா, எல்லோருக்கும் அபயத்தை அளிப்பவன். சன்னியாசியை பார்த்து யாருக்கும் பயமே வரக்கூடாது, அவன் தான் உண்மையான சன்னியாசி. சர்வபூத அபயப்பிரதா அப்படின்னு. ஏன்னா சன்னியாசி அந்த பரமாத்மாவுடன் ஒன்றியவன் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இந்த பரமாத்மா தான் எல்லா இடத்திலும், தான் தன்னை பார்த்தே பயப்பட முடியாது அப்படி. அதனால் நிர்மமஹா இன்னொரு சன்னியாசியுடைய அந்த ஞானியுடைய பண்பு, நிர்மமஹா அப்படின்ட்டு. நிர்மமகான மம அப்படின்னாக்கா அகங்காரம்னு அர்த்தம். நான் நான் என்னுடையது அப்படிங்கிற எண்ணம் எப்போது இருக்கோ அதுக்கு பேர் மமக்காரம் அப்படின்னு பெயர். அந்த மமக்காரம் இல்லாதவன் அந்த ஞானி, நிர்மமஹா அப்படிங்கிறார். மம பிரத்யய வர்ஜிதா, நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கக்கூடியவன் அந்த ஞானி. இந்த உடம்பிலே கூட தேகே அப்பி மம இதி பிரத்யரஹிதா அப்படின்னு எழுதுறார் மதுசூதன சுவாமிகள். இந்த உடம்பிலே கூட, இந்த உடம்பை பார்த்து கூட இந்த உடம்பை நான் என்று எண்ணாதவர் அப்படின்னு. உடம்பு அப்படிங்கிறதுலேருந்து அவன் பிரிந்து விட்டான். எப்படி அந்த தேங்காய் இருக்கிறது, தேங்காய் முற்றியவுடன் அதில் இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய கெர்னல்னு சொல்கிறோமே, அது அந்த ஓடை விட்டு பிரிந்ததாக இருக்கிறது. அப்புறம் ஆட்டி பார்த்தா அதில் அந்த ஆடுகின்ற ஒலி கேட்கும். நம்ம சிவபெருமானுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறோம், திரையம்பகம் யஜாமஹே சுகந்தியம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர் முக்ஷீயமாமிருதாத் சொல்கிறோம். உர்வாருகம் அப்படிங்கிறதும் அதுதான். உர்வாருக்கம்னா பீர்க்கங்கான்னு அர்த்தம். பீர்க்கங்காய் முற்றிவிட்டால் அதில் இருக்கக்கூடிய அந்த விதை இருக்கிறதே, அது ஆட்டி பார்த்தா தெரியும், அது உள்ளே அந்த சத்தம் கேட்கும். முத்தாமல் இருந்ததுன்னாக்கா அந்த பீர்க்கங்காய் அது உள்ளே சத்தம் கேட்காது. அப்போது முத்தாமல் இருக்கும்போது அதை எடுக்க வேண்டும் என்றால் அறிந்து எடுக்க வேண்டும். அப்போது அதிலிருந்து தண்ணீர் வழியும், அதுதான் ஒட்டி கொண்டிருக்கு, பற்றுன்னு சொல்கிறது. தேங்காய்க்கும் அதுதான். தேங்காய் அந்த ஓடுடன் ஒட்டி கொண்டிருக்கிறது, பற்று இருக்கிறது அங்கே. எப்போது அது முற்றிவிட்டதோ அதன் பிறகு அந்த பற்று இல்லை, ஓட்டிலிருந்து பிரிந்து விடுகிறது. இந்த உடல் ஓடு போன்று. நமக்கு எப்போது இந்த ஆசாபாசங்கள் இருக்கிறதோ இந்த உடலுடன் நாம் ஒட்டி கொண்டிருக்கிறோம். ஞானம்ங்கிற நெருப்பு உள்ளே இருந்து எப்படி கோழி முட்டையை அடைகாக்கிறதோ அது போன்று அந்த ஞானம் இருந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெருப்பு இருந்து கொண்டு இந்த ஆத்மாவை உடலிடனிருந்து பிரித்து காட்டுகிறது. அதுதான் அந்த சிரவண மனனம் எல்லாம். அடை காப்பது போன்று சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் எல்லாம் உடம்பிலிருந்து பிரிக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படி பிரிந்து விட்டால் உடலுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் ஒரு தொடர்பு இல்லாமல் ஆகிவிடும். அந்த பீர்க்கங்காய் போன்று, அந்த தேங்காய் போன்று ஆத்மா தனியாக ஆகிவிடும். தேங்காய் ஓட்டை உடைத்தால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேங்காய்க்கு ஒன்றும் ஆவதில்லை. அதுபோன்று இந்த உடலுக்கு ஏதாவது வந்தால் அந்த உடலில் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஒன்றும் வருவதில்லை.
அப்போ அவன் அந்த ஞானி தைரியமாக சொல்கிறான், உடலுக்கு எது வந்தாலும் எனக்கு வரலைன்னு அவன் சொல்ல முடியும். நாகம் தேகா அப்படிங்கிறான். நான் இந்த தேகம் இல்லை, உடல் இல்லை. உடல் வந்து போகக்கூடியது, உள்ளே இருக்கக்கூடியது, எப்போதும் இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறான். அப்படி அந்த உடலிலே அவனுக்கு அந்த நான் என்ற எண்ணம் இல்லாமல் ஆகிவிடுகிறான். அவன்தான் அந்த ஞானி. நிர்மமகா அப்படின்னு அதுதான் சொல்லியிருக்கு இந்த இடத்துல. நிரகங்காரகா அப்படின்னு அடுத்தது சொல்லியிருக்கு. அகங்கார ரஹிதா, அகங்காரம் இல்லாமல் இருக்கக்கூடியவன் அவன். நிர்கத அகம் பிரத்யேகா, அவனுக்கு மமக்காரமும் இல்லை, என்னுடையதுங்கிறதும் இல்லை, நான்கிற எண்ணமும் இல்லாமல் ஆகிவிட்டது. நான்கிற எண்ணம் எப்போ வரும் அப்படின்னா, செய்கின்ற செயல்களிலே பெரியவனாக இருக்கலாம். ஆஹா, நான் இந்த வேலை செய்கிறேன், மற்றவர்கள் அந்த வேலை தானே செய்கிறார்கள், அவர்கள் செய்கின்ற வேலை கீழான வேலை, நான் செய்கின்ற வேலை வேற பெரிய வேலை. இப்படி செய்கின்ற செயல்களினாலோ படித்த படிப்பினாலோ அல்லது பார்க்கின்ற உத்தியோகத்திலே தாரதமியத்தை வைத்து கொண்டு இருக்கக்கூடியது அகங்காரம். விருத்த சுவாத்தியாயாதி கிருத்த அகங்காராத் நிஷ்கிராந்தா அப்படிங்கிறார். விருத்தம் அப்படின்னா செயல் அப்படின்னு அர்த்தம், செய்கின்ற வேலைன்னு அர்த்தம். அப்படி அந்த வாழ்க்கை முறைன்னு அர்த்தம். நான் பணக்காரன், அவன் ஏழை. நான் படித்தவன், அவன் படிக்காத பாமரன். இப்படியாக ஒரு இதையெல்லாம், இந்த வித்தியாசங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு தன்னை உயர்ந்தவன் நினைக்கிறானே, அது போன்ற உயர்வு தாழ்வு பார்க்காதவனாக இருக்கிறான் ஞானி. நிரகங்காரகா அப்படின்னு அதனால தான் சொல்லியிருக்கு. சமதுக்க சுகா அப்படின்னு சொல்லியிருக்கு. சுக்கத்தையும் துக்கத்தையும் ஒன்றாக கருதக்கூடியவனாக இருக்கிறான். சுகமும் துக்கமும் எப்போ வருது அப்படின்னா, சுகத்துக்கும் துக்கத்துக்கும் காரணமான விருப்பு வெறுப்புகள். விரும்பிய பொருள் அவனுக்கு கிடைச்சதுன்னா சுகம் வருது. விரும்பாத வெறுக்கின்ற பொருள் அவனுக்கு வந்து சேர்ந்ததுன்னு வச்சுப்போம், அப்போ துக்கம் வருகிறது. அவனுக்கு விருப்பம் இல்லை, வெறுப்பம் இல்லை, அதனால சுகமும் வர முடியாது, துக்கமும் வர முடியாது. அதனால சம துக்க சுகா அப்படின்னு சொல்லிட்டார். அவன்தான் ஞானி. க்ஷமி அப்படின்னு சொல்லியிருக்கு. க்ஷமி அப்படின்னா எல்லாவற்றையும் பொறுத்து கொள்பவனாக இருக்கிறான். அவனை யாராவது தாக்கினாலும் கூட அதை பற்றி அவன் கவலைப்படாமல் இருக்கிறான். ஆக்ரோஷன தாடனாதினா அபி ந விக்ரியாம் ஆபத்தியத்தே அப்படிங்கிறார். அவனை யாராவது திட்டினாலும் சரி, அடித்தாலும் சரி, எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு இருக்கிறான். குருதேவருடைய கதை ஒன்று இருக்கு. ஒரு சாது இருந்தாராம். அவர் ஏதோ யாரோ சண்டை போட்டுருந்தார். இவர் நடுப்புற போய் அந்த சமாதானம் படுத்தணும்னு பார்க்கறதுக்காக உள்ளே போகிறார், யாரும் சண்டை போடக்கூடாதுன்னு. ஆனால் அவர்களெல்லாம் இவரை தாக்கி விடுகிறார்கள். இவர் கீழே விழுந்து விடுகிறார், மூர்ச்சையடைந்து விடுகிறார். உடனே அப்புறம் அவருடைய மடத்திற்கு சொல்லி அனுப்புகிறார்கள். அப்புறம் அங்கே மடத்திலிருந்து வந்து அவருக்கு முதலுதவி செய்து அவரை எழுப்ப பார்க்கிறார்கள். முதல்ல எழுப்பி உட்கார வைத்து கொஞ்சம் முதல் உதவியாக கொஞ்சம் பால் கொடுக்கிறார்கள் குடிப்பதற்கு. அவர் குடிக்கிறார். குடிச்சுட்டு இருக்கும்போது யாரோ கேட்குறார்கள், உங்களை யார் அடித்தது அப்படின்னு. அவர் சொல்கிறாராம், யார் பால் குடிக்கிறார்களோ அவர்தான் என்னை அடித்தவர் அப்படின்னு. வித்தியாசமே இல்லை. அடிப்பவர்களுக்கும் அன்பால் அரவணைப்பவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டவர், எல்லாவற்றிலும் அந்த இறைவனை கண்டவர். என்ன வித்தியாசத்தை பார்ப்பார் அவர்? அப்படிப்பட்டவர் அந்த ஞானி. இன்னும் பலவிதமான அவருடைய ஞானிகளுடைய பண்புகள் அடுத்த ஸ்லோகத்தில் இருக்கு. இன்னும் வரக்கூடிய 6 ஸ்லோகங்கள், மொத்தம் 7 ஸ்லோகங்களில் இந்த ஞானியுடைய பண்புகள் சொல்லப் போகிறார். அதெல்லாம் நம்ம வரக்கூடிய வகுப்புகளில் பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த ஞானி எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்கிறார். மத்பக்தா சமய பிரியா அப்படின்னு பின்னாடி சொல்ல போகிறார் எல்லாத்துலேயும். நம்ம அதெல்லாம் பின்னாடி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.